Good afternoon students. Today we are going to learn world of microbes. Here classification of disease based on occurrence. They are endemic, epidemic, pandemic. Endemic means disease which found in certain geographical area affecting fewer number of peoples. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சம் peoples affect பண்ணும். Epidemic means there are large number of people in a particular geographical region and spreads at the same time. Example, influenza. Epidemic na ஒரு ஏரியாவில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்க, அதான் எபிடெமிக். பேண்டமிக்னா தேர் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் எ குளோபல் ஸ்கேல், அதாவது உலக அளவில் அந்த டிசீஸ் பரவிட்டுருக்கும், அதுதான் என்னது பேண்டமிக். எய்ட்ஸ் எக்ஸாம்பிள். ஸ்போரடிக்னா டிசீஸ் விச் அக்கர் அக்கேஷ்னலி, எப்போமாவது ஒருக்கா அது பரவும். எக்ஸாம்பிள் மலேரியா அண்டு காலரா. பேண்டமிக் டிசீஸுக்கு வந்து இப்போ உள்ள கொரோனாவும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், அதுவும் என்னதான் பேண்டமிக் டிசீஸ் தான். தே ஆர் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் ஏ குளோபல் ஸ்கேல். ஹியர் do you know பாருங்க, ராபர்ட் கோச், father of bacteriology, is the first German physician to study how pathogens cause diseases. In 1876, he showed that the disease called anthrax of sheep was due to Bacillus anthracis, which exists in fossils in the form of protective spores. இவங்க வந்து the first German physician of pathogens, நோயை பற்றி படிக்கிறதுல ஃபஸ்ட்டு ஜெர்மன் ஃபிசிஷியன். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆந்த்ராக்ஸ்னு ஒரு டிசீஸ், அது எப்படி பரவுதுன்னா, ஒரு பேசிலஸ் ஆந்த்ராசிஸ்னு ஒரு பாக்டீரியா அதோட ஸ்போர் மூலமாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிறத இவங்க டிஸ்கவர் பண்ணாங்க. டிசீஸ்லேயே அது பரவாத தன்மையை பொறுத்து என்னெல்லாம் இருக்குன்னா, வாட்டர் பார்ன் டிசீசஸ், ஏர்பார்ன் டிசீசஸ் அண்டு வெக்டர் பார்ன் டிசீசஸ். Here you can see Sir Ronald Ross, an Indian-born British doctor, is famous for his work concerning malaria. He worked in the Indian medical service for 25 years. He identified the developing stages of malarial parasite in the gastrointestinal tract of mosquito and proved that malaria was transmitted by mosquito. In 1902, he received the Nobel Prize for Physiology or Medicine for his work on the transmission of malaria. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் ரொனால்டு ராஸ் இவங்க வந்து 25 இயர்ஸாக இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க மஸ்கிட்டோவோட கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்கில் மலேரியல் பேரசைட் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து he received நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி ஆர் மெடிசின் ஃபார் his ஒர்க் ஆன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மலேரியா. மலேரியா பரவுவதில் அவங்க அதை கண்டுபிடிச்சதில் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. வெக்டர் பார்ன் டிசீசஸில் டெங்கு பாருங்கள். டெங்கு எதால் பரவுதுன்னா, ஒரு மஸ்கிட்டோ, ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ, இது வந்து என்ன ஆகுனா ஹை ஃபீவர், தென் இந்த கவுண்டிங் குறைஞ்சிரும், WBC குறைஞ்சிரும், வாமிட்டிங் அண்ட் அப்டாமினல் பெயின், ப்ரீத்திங் இஸ் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். நெக்ஸ்ட்டு சிக்கன்குனியா ஆல்சோ இன்ஃபெக்டட் ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ தான். இதுவும் அதே மாதிரி தான், ஹை ஃபீவர், வாமிட்டிங், நாசியா, ஹெட்டேக். தென் சிக்கா டிசீஸ். ஹியர் டெங்கு பாருங்கள், இந்த மஸ்கிட்டோ நம்ம கடிச்சுன்னா என்னெல்லாம் வருது, இந்த பிக்சரில் பாருங்கள், ஃபீவர், ஹெட்டேக், பெயின் பிஹைண்ட் ஐஸ், கண்ணில் வலி வரும், பாடி பெயின் ஆகும், வாமிட்டிங், ரேஷஸ், தென் டயேரியா. Here malaria is a vector-borne disease caused by protozoan parasite Plasmodium. The malaria caused by Plasmodium falciparum is malignant and fatal. Then the mosquito, female Anopheles mosquito, which feeds on human blood and usually lasts less than 10 days. A person affected by malaria will show symptoms of headache, nausea, muscular pain, chillness and shivering. நெக்ஸ்ட்டு ரேப்பிட் டெம்பரேச்சர், அவங்களோட டெம்பரேச்சரும் கூடிரும். மலேரியல் டிசீஸ் வந்து
புரோட்டோசோவன் பேரசைட்டால் பரவுது. அந்த புரோட்டோசோவன் அது என்ன மஸ்கிட்டோ வந்து டிரான்ஸ்மிட் பண்ணதுன்னா அனாஃபிலஸ், ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. இந்த பேரசைட்ஸை பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் ஓவேல். These are the parasites. Next airborne diseases பார்ப்போம். Airborne diseases caused by bacteria, TB, tuberculosis, diphtheria, whooping cough. இது எல்லாமே எதுதான் நமக்கு அஃபெக்ட் ஆகும்? லங்ஸ், அப்புறம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லாம் அஃபெக்ட் ஆகும். இது வந்து பெர்சன்ட் காஃப், நல்ல இருமல் இருக்கும், ஃபீவர் இருக்கும். ஊஃபிங் காஃப்னா நம்ம இருமும்போது என்ன ஆகும்? நல்ல சவுண்டாக இருக்கும், கட்டுன்னு சவுண்டு கேட்கும். டிபி எப்படி பரவுதுன்னா தண்ணி ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ஸ்பூட்டம் ஆஃப் இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ். இந்த மூணுமே உங்களோட இருமும்போது தண்ணி அதுலேருந்து தான் பரவுது. டிபி எதால் பரவுதுன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா, கொரினிபாக்டீரியம் டிப்தீரியே, ஊஃபிங் காஃப், போர்டெல்லா பெர்டூசிஸ். Airborne diseases caused by virus, common cold, influenza, measles, mumps, chicken pox. இது எல்லா டிசீஸுமே மெயினாக எது தான் அஃபெக்ட் ஆகுது? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஒன்லி அஃபெக்டட். சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், காஃப், ரன்னிங் ரோஸ், சோர் த்ரோட், ஸ்னீசிங். மிசல்ஸுக்கு வந்து ஸ்னீசிங், ரெட்னஸ் ஆஃப் ஐ, கண்ணெல்லாம் சிவப்பாயிரும். மம்ஸில் வந்து பேராட்டிக் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், மூமெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட், வாயெல்லாம் அசைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிக்கன் பாக்ஸ், எரப்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கின்னிலலாம் இந்த பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். ஃபீவர் அண்ட் அன்ஈசினஸ். காசிட்டிவ் ஆர்கனிசம், காமன் கோல்டு ரைனோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா மிக்சோ வைரஸ், மெசல்ஸ் ரூபியோலா வைரஸ், மம்ஸ் மிக்சோ வைரஸ் பாரோடைட்டிஸ், சிக்கன் பாக்ஸ் வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். வாட்டர்பார்ன் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா, காலரா, டைஃபாய்டு. இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் கண்டாமினேட்டட் ஃபுட், வாட்டர், சுத்தம் இல்லாத ஃபுட்டுனாலையும் தண்ணினாலையும் பரவும். சிம்டம்ஸ் வந்து என்னது? டயேரியா தான். டயேரியா, நெக்ஸ்ட் வாமிட்டிங், அப்டமினல் பெயின். காலரா காசிட்டிவ் ஆர்கனிசம் விப்ரியோ காலரே, டைஃபாய்டு காசிட்டிவ் ஆர்கனிசம் சால்மோனெல்லா டைஃபி. Waterborne diseases caused by virus, poliomyelitis, hepatitis A, acute diarrhea. போலியோனா போலியோமைலிட்டிஸ், போலியோ டிசீஸ். இது வந்து நம்ம லிம்ஸ், காலெல்லாம் அஃபெக்ட் ஆயிரும், பேரலைசிஸ், நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிரும். இன்ஃபெக்ஷன் வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். வைரஸ் போலியோ வைரஸ். ஹெப்பாட்டிட்டிஸ் ஏனா மஞ்சள் காமாலை, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸால் பரவுது. லிவர் வந்து வீங்கிரும், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர், நாசியா, அக்யூட் ஃபீவர், ஜாண்டிஸ். நெக்ஸ்ட்டு அக்யூட் டயரியா, ரோட்டா வைரஸ். எப்படி பரவுவது எப்படின்னா கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் ஓரல் ரூட். இது வந்து இண்டஸ்ட்ரைன் பாதிச்சிரும். டயரியா, வாமிட்டிங், வாட்டரி ஸ்டூல்ஸ் வித் மியூக்கஸ், ப்ராப்பர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். வாட்டர்பார்ன் டிசீசஸ்னாலே நம்ம வந்து எப்படி இருக்கணும்? ஹைஜீனிக்காக இருக்கணும். ப்ரிவென்ட் பண்ணதுக்கு ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து இப்போல்லாம் ஏர்பார்ன் டிசீஸ், வாட்டர்பார்ன் டிசீஸஸ் கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணணும்? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சானிடைசர். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் லிக்யூட்ஸ். யூஸ் ஏ டிஷ்யூ ஃபார் காஃப். இருமும்போது துணி வச்சுக்கணும். அவாய்ட் டச்சிங் யுவர் ஃபேஸ். முகத்தை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. மெயினாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்? கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணணும். வென் வி கோ அவுட் சைட் வி ஷுட் யூஸ் மாஸ்க். யூ ஷுட் வியர் மாஸ்க். Okay, thank you.